வெல்கம் டு குயின்ஸ் கிச்சன் அண்ட் ஃபேஷன். அப்புறம் அடுத்த டவுட் பார்த்தீங்கன்னா, ஒரு நேயர் வந்து இன்டர்லாக் எப்படி போடுறதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பவர் மிஷினுன்னா நீங்கள் இன்டர்லாக் எப்படி இது இந்த மாதிரி உஷா ஜனமுக்கு பவர் மிஷின் இந்த மாதிரி மிஷினாக இருந்தால் எப்படி பண்ணுங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி பவர் மிஷினாக இருந்தால் இந்த மாதிரி பட்டன் இருக்கும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் அமுத்துறீங்கள தைக்கிறீங்கள, இப்போ தைக்கும்போது பாருங்கள், நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து இன்டர்லாக் ஆகும். இப்போ நான் கொஞ்சம் தூரம் பாருங்கள், இவ்வளோ தூரம் வந்துடுச்சு இல்லையா? இப்போ வந்து நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பாருங்கள் ஃப்ரண்ட்டில் வரும். உங்களுக்கு நல்லா தெரியுதா? பாருங்கள், நான் இதை ப்ரெஸ் பண்ணால் அப்படியே முன்னாடி வரும். இதுதான் இன்டர்லாக் வருங்க. உங்களுக்கு பிரியவே பிரியாது டக்குன்னு. இதா இன்டர்லாக். உங்களுக்கு இந்த மாதிரி மிஷின் இல்லை, இந்த மாதிரி இல்லை, சும்மா பவர் மிஷின்னா குதிரை இருக்கும் இல்லைங்களா? நீங்கள் குதிரையை தூக்கிட்டு தானே துணியை வைப்பீங்க. இப்போ துணி நம்ம வைக்கிறோம் தைக்கிறதுக்குன்னா இந்த குதிரை தூக்கிட்டு தான் வைப்போம், ஓகேவா? பேக்கில் இருக்கும் சைடில் குதிரை. இப்போ தைச்சிட்டு இருக்கும்போது குதிரை தூக்கிட்டு துணியை இழுத்துட்டு விடுவோம், அவ்வளோதான். கொஞ்சம் துணி ப்ரெஸ் பண்ணி இழுத்துட்டு அப்படியே விடுங்க, அவ்வளோதான். அதுதான் இன்டர்லாக்கு. ஒரு 2 டைம் அடிச்சிங்கன்னா தீர்ந்துச்சு. மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். பவர் மிஷினாக இருந்தால் இந்த மாதிரி இருக்கும், கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தடில் இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு அதில் வந்து நீங்கள் இன்டர்லாக் போட்டுக்கலாம். பாருங்க, குதிரையாக இருந்தால் பவர் மிஷின் இல்லாமல் ஆர்டினரி மிஷின் இருந்தால் இந்த குதிரை நம்ம தைக்கிறத இழுத்து விடணும். அப்போ இன்டர்லாக் ஆகிடும் உங்களுக்கு. பவர் மிஷினாக இருந்தால் இந்த லாஸ்ட்டில் முடியும் போய் போட்டுருக்காங்க. இது பண்ணிங்கன்னா அதுவாக முன்னாடி போய் வரும், அவ்வளோதான் இன்டர்லாக். இதுதான் இன்டர்லாக் போடுறது. முடிஞ்சிடுச்சு பாருங்கள். இந்த ஃப்ரண்ட் பேக்கு போய் வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு இந்த தையலில் தெரியும் நல்லா. ஒரு 2 அடி அடிச்சிங்கன்னா எட்ஜில் மட்டும் கொஞ்சமாக அடிக்கணும். நான் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இவ்வளோ தூரத்துக்கு அடித்து காமிச்சிருக்கேன், தள்ளி. இதுதாங்க இன்டர்லாக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு அடித்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சின்னு சொல்லுங்கள். வேறு ஏதாவது டவுட்டுன்னா கமெண்ட்டில் போட்டு விடுங்க, அப்போ தான் எனக்கு தெரியும். என்னோடய வீடியோஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோஸில் பார்த்துட்டு ஏதாவது டவுட்டு கேளுங்க, அப்போ தான் நான் தெரியும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் இந்த மாதிரி டவுட் கேட்டிங்கன்னா நான் அப்பப்போ பார்த்து உங்களுக்கு அதை தெளிவுபடுத்துகிறேன். பாருங்கள், இன்டர்லாக் வீடியோ இதுதான் இன்டர்லாக்கு. பவராக இருந்தால் இந்த மாதிரி பட்டன் இருக்கும் மிஷினில். இது நம்ம ப்ரெஸ் பண்ணணும் முடிகிற நேரத்துக்கு, இல்லை ஸ்டார்ட் பண்ணுற நேரத்துக்கு இதை ப்ரெஸ் பண்ணோம்னா முன்ன போய் வரும். அப்போ நமக்கு இன்டர்லாக் ஆகிக்கும். இது இல்லை, நீங்கள் பெடல் மிஷின்னா இந்த குதிரையை வச்சு நம்ம கையில் இப்படி இழுத்து விடணும். குதிரை தூக்கிட்டு இழுத்துங்கன்னா துணி முன்னாடி பின்னாடி போகும். அப்போ வந்து நமக்கு அது இன்டர்லாக் ஆகிக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். தேங்க்யூ.